அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு தகவலை பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி நான் ஆசைப்படுகிறேன். அதாவது இன்றைய உலகத்திலே இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் சொல்பவர்களும் மார்க்க விளக்கங்கள் சொல்பவர்களும் குர்ஆனுடைய விளக்கங்கள் அல்லது ஹதீஸினுடைய விளக்கங்கள் இது போன்ற விடயங்களை பேசக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதுவும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே முகநூல் வழியாகவும் யூடியூப்கள் மூலமாகவும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்ததையெல்லாம் பேசி மக்கள் மயப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. இவ்விதமான இந்த காலகட்டத்தில் முஃமின்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இஸ்லாம் என்பது வரக்கூடியவர்கள் போகக்கூடியவர்கள் பந்தாடுகின்ற ஒரு விடயம் அல்ல. இன்றைக்கு குர்ஆனை பற்றிய விளக்கங்கள் அல்லது ஹதீஸை பற்றிய விளக்கங்கள் சொல்கிற பொழுது ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்தவைகளை தங்களுடைய இஷ்டப்பிரகாரம் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இதை கேட்கக்கூடிய பொதுமக்கள் மார்க்கத்திலே இந்த விஷயம் இருக்கிறதா இல்லையா என்று குழப்பத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக நான் ஒன்றை உங்களுக்கு குறிப்பிட வேண்டும். அண்மையிலே வசந்தம் டிவியிலே ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. அதிலே கலாநிதி என்று சொல்லக்கூடிய கலாநிதி பட்டம் பெற்ற ஒருவர், ஒரு சில மக்கள் பேரறிஞர் என்று அவரை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இஸ்லாமிய கருத்துக்களை வழங்கி கொண்டிருந்தார். அவருடைய வழிகேடான சிந்தனைகள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை பற்றிய அவருடைய பார்வை முற்றிலும் பிழையானதாக இருந்தது. அதை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால், மிஸ்வாக்கு செய்வது சம்பந்தமாக அவர் கருத்து தெரிவித்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிஸ்வாக் என்பது மிக முக்கியமான சுன்னத்து. உங்களுக்கு சிரமம் இல்லை என்றிருந்தால் 5 நேரமும் நான் உங்களுக்கு மிஸ்வாக்கு செய்ய சொல்லியிருப்பேன், கடமையாக்கி இருப்பேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோன்று மிஸ்வாக்கினுடைய சிறப்புகளும் மகிமைகளும் மிக அதிகமாக ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அனைத்து அறிஞர் பெருமக்களும் மிஸ்வாக்கை வரவேற்றிருக்கிறார்கள். மிஸ்வாக் இந்த குச்சியை பாவிப்பதா அது அல்லாத மற்றைய பொருட்களை பாவிப்பதா என்ற விஷயத்திலே அறிஞர் பெருமக்கள் விளக்கங்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆனாலும் கூட அந்த மிஸ்வாக் அராக் என்கிற குச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் அதற்கு பின்னால் வந்தவர்களும் முற்றிலுமே அவற்றை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். இதற்கு அவர் விளக்கம் சொல்கிற பொழுது, இவற்றை இன்றைய காலத்தில் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்குத்தான் பல் துலக்குவதற்கு எதுவெல்லாம் எத்தனையோ பொருட்கள் வந்து விட்டதல்லவா என்று நபி அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன, அவர்கள் பயன்படுத்திய அந்த மிஸ்வாக்கு குச்சியை ஒரு கிண்டலாக அல்லது அதை ஒரு கேலியான முறையிலே பேசியதை பார்க்க முடிந்தது. அதே போன்றுதான் இன்னும் ஒரு இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிஃபத்துக்களிலே வருவது, நபி அவர்கள் நீண்ட முடி வளர்த்திருப்பார்கள். சில நேரங்களில் காது வரை வளர்த்திருந்தார்கள், சில நேரங்கள் தன்னுடைய புஜம் வரை வளர்த்திருந்தார்கள் என்றெல்லாம் ஹதீஸிலே வருகிறது. நபி அவர்களுடைய அடையாளங்களில் அவர்களுடைய உடல் அழகு விடயங்களில் எல்லாம் இந்த முடியை பற்றி பேசப்படுகிறது. இதற்கு விளக்கம் சொல்கிற நேரத்தில் கூட அவர் சொல்கிறார், இங்கே நபி அவர்கள் அவ்விதம் முடி வளர்ப்பது நமக்கு சுன்னத்தில்லை. ஏனென்றால் நபி அவர்கள் வெயிலுக்காக வேண்டி, அரபு நாட்டிலே வெயில் இருக்கிறது, அதனால் அதை தாக்குப்பிடிப்பதற்காக வேண்டி அவர் முடி வளர்த்திருந்தார்கள் என்று இவர் விளக்கம் சொல்கிறார். அதே போன்றுதான் ஜுப்பா அணிகின்ற விஷயத்திலே அன்றைக்கு நபி அவர்கள் ஜுப்பா அணிந்தார்கள், அபூஜஹிலும் ஜுப்பா அணிந்திருந்தான் என்று சொல்லிவிட்டு அதுவெல்லாம் நமக்கு சுன்னத்தும் இல்லை, நமது நாட்டுக்கு தேவையும் இல்லை என்று பேசுகிறார். இது போன்று இவர்களை ஒரு சிலர் அறிஞர்கள் என்று கொண்டாடுகிறார்கள். இவருடைய புத்தகங்கள் எல்லாம் அதிகமாக விற்பனையாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் இவர்களுடைய சிந்தனை, இவர்களுடைய பார்வை, அதாவது இஸ்லாமிய கம்யூனிசம் என்பது போன்று ரசூலுல்லாஹ்வினுடைய செயல்பாடுகளுக்கு, அவர்களுடைய நடைமுறைகளுக்கு வேறு விதமான விளக்கங்களை சொல்லி அன்றைக்கு சஹாபாக்களும் இமாம்களும் அறிஞர் பெருமக்களும் சொன்ன அந்த விளக்கங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு
குறிப்பாக தமிழ் பேசும் உலகத்திலே வாழக்கூடிய இளைஞர் பெருமக்களை வழிகட்டின் பக்கம் அழைத்து செல்கிறார்கள். இப்படிப்பட்ட வழிகட்ட அறிஞர்களை விட்டு சமுதாயம் கவனமாக இருக்க வேண்டும். இளைஞர் பெருமக்கள் ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு வரக்கூடிய பேஸ்புக்குகளிலே, யூடியூபுகளிலே வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்த்து மார்க்கம் இதுதான் என்று நீங்கள் விளங்கிக் கொள்வது அல்ல. அறிஞர் பெருமக்கள், உலமாக்கள், நல்ல முறையிலே இமாம்கள், அறிஞர்களை பின்பற்றி கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும், எடுத்து நடக்க வேண்டும். வழிகட்ட அறிஞர்களை, அவர்கள் கலாநிதிகளாக இருக்கட்டும், அல்லது பேராசிரியர்களாக இருக்கட்டும், அல்லது உஸ்தாதுகளாக இருக்கட்டும், அல்லது மௌலவிகளாக இருக்கட்டும், ஆலிம்களாக இருக்கட்டும், வழிகட்ட சிந்தனைகளை, கொள்கைகளை போதித்தால் அவர்களை சமுதாயத்திலே இருந்து துடைத்து எரிய வேண்டியது சமூகத்தினுடைய கடமை என்பதை இந்த நேரத்திலே நாம் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் வழிகட்ட அறிஞர்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.